ரைட். இப்படி தன்னோட எஜமானோட உயிருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடியே நின்றுருக்கக்கூடிய ஒரு யங் செக்ரட்டரி ரோஜர். நெக்ஸ்ட்டு வெஸ்டன். வெரி பிரேவ், ரொம்ப தைரியமாக. நோ ஹியர். வெஸ்டன் மைட்டிலி ஃப்ளாட்டர்ட். அவர் மறுபடியும் ஒரு மாதிரி பணிவாக அன்பாக திட்டுறாரு. நான்சென்ஸ் மை குட் ரோஜர். டே பைத்தியகாரா. எப்படி வந்து ஒரு எஜமானர் வந்து ஒரு வேலைக்காரனை வந்து நல்ல ஒரு வேலைக்காரனை திட்டும்போது எப்படி சொன்னேன், ஏன்டா பைத்தியகாரா அப்படின்னு சொல்கிறல. நான்சென்ஸ் மை குட் ரோஜர், நான்சென்ஸ். நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ. ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ ஒன்றும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறார் ரோஜர். I could perhaps go and warn the authorities and so prevent. சரி, நமக்கு இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் இருக்கே, நான் ஏன் வந்து ஒரு போலீஸுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாமா, அதை பற்றி ஏன் நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னால் பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்களேன்னு சொல்லி ரோஜர் ஒரு ஐடியா கொடுக்குறார் வெஸ்டனுக்கு. வெஸ்டன் வெரி பிரேவ், அவர் தைரியமாக, நோ 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 நோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆம் ஐ இஸ் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் எ காட் அட் மை ஹீல்ஸ். எதுக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நாள்லேயும் நான் எப்போவும் சுற்றி போலீஸ்காரங்க என் கூடயே காலை சுற்றியே இருக்கிற மாதிரி, அது ஒரு ஒரு நரக வாழ்க்கை, அதெல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. வேண்டாம் வேண்டாம், அதனால் நீ அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு. கோ ஆன் வித் யுவர் ஒர்க் அண்டு, நீ போய் முதல்ல உன் வேலையை செய்ய அப்புறம் அப்படின்னு சொல்லி இப்படி இழுக்கிறாரு. இஸ் ஐ ஆஸ் லைட்டட் ஆன் எ பேக்கேஜ் விச் இஸ் லையிங் ஆன் எ சேர் அகைன்ஸ்ட் த ரைட் வால். அப்படி ரோஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவரோட ஒரு கண் வந்து அப்படியே அந்த ஒரு பேக்கேஜுக்கு போகுது. அங்கே ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் ஒரு பேக்கேஜ் இருக்குது, ஒரு பார்சல் இருக்குது. த பாக்ஸ் இஸ் அப்லாங். அந்த பேக்கேஜ், அந்த வந்த பார்சல் எப்படி இருக்குன்னா, அது பாக்ஸ் டைப்பில் எப்படின்னா கனச்சவக வடிவத்தில் இருக்குது. அப்லாங்னா கனச்சவக வடிவம். அது அதோடைய மெஷர் எவ்வளோ இருக்குன்னா, மெஷர்மெண்ட்டு ரஃப்லி 18 inches பை 10 in by 4 inch, அதாவது 10க்கு 4 அடி அங்கலத்தில் 18 அடியில் வந்து இருக்குது. அண்ட் டைடு வித் அ கார்டு, அப்படியே ஒரு சுற்றி ஒரு பார்சல் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க அதையே ஷார்ப்லி. வாட் இஸ் திஸ் கேட்குறாரு. என்ன இது, என்ன பார்சல் இது அப்படின்னு சொல்லி கேட்க ரோஜர், தட் கேம் ஃபார் யூ திஸ் மார்னிங் சார். அது உங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் வந்தது அப்படின்னு சொல்லலாம். வெஸ்டன், வாட் இஸ் இட், சரி என்னது. ரோஜர் வித் த ஃபெயிண்ட் பிகினிங்ஸ் ஆஃப் டவுட்ஸ் இன் ஹிஸ் வாய்ஸ். அவனுக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு டவுட்லேயே சொல்கிறான். ஐ ஐ ஐ டோன்ட் நோ மை லார்ட், எனக்கு அது தெரியல. எ மேன் கேம் வித் இட் அண்ட் சேட் தட் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் ஹாவ் இட் டுடே. ஒரு மனுஷன் காலையில் வந்தான், அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்சல் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான், ஆனால் அதுக்கு இல்லை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான் வெஸ்டன். அண்ட் யூ டிடன்ட் ஆஸ்க் வாட் இட் வாஸ் யூ ஃபுல். என்னை முட்டாள், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன், மொத்தமாக பார்சல் தான் வாங்கி வச்சுக்கான்னு சொல்லி அவர் சொல்கிறார். ரோஜர் ஹம்பிளி, அவர் ரோஜர் பணிவாக சொல்கிறான். இட் டிடன்ட் சீம் டு பி மை பிஸ்னஸ். அது என்னுடைய வேலை இல்லை மை லார்டு, ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய பார்சலை கேட்குதுன்னு நான் இல்லை அப்படிங்கிற. அப்படி ஐ நெவர் டூ ஆஸ்க் அபவுட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் யுவர் லார்ட்ஷிப்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பார்சல்ஸ் வரும், நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கும், சில பர்சனல் விஷயங்கள் கூட இருக்கும், அதை நான் என்னென்னு கேட்டு அதில் இன்வால்வ் ஆக அது ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே கேட்குறது இல்லைங்க மயிலாடுன்னு சொல்லி அவர் ரொம்ப பணிவாக என்ன பண்ணுற எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஐ ஷோட் யுவர் லார்ட்ஷிப் த பேக்கேஜ் when it came and you said it to leave it there. நான் உங்ககிட்ட காட்டினேன் மை லார்டு, இது வரும்போது இது உங்ககிட்ட காட்டினேன், அது நீங்கள் சச்சே ஓகே அதை வையை நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். வெஸ்டன் பீரிங் வித் க்ரோயிங் அன்ஈஸினஸ் அட் த திங். ஓ நம்ம தான் சொன்னோமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிறாரு. த மேன் ஹூ பிராட் இட், வாட் டிட் ஹீ லுக் லைக், வாஸ் ஹீ ஸ்மால் டார்க். சரி, அந்த பார்சல் கொண்டு வந்தான்னு சொல்கிறல்ல, அவன் பார்க்க எப்படி இருந்தான், ஸ்மாலாக இருந்தானா கருப்பாக இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி ரோஜர் ஹூ ஆப்வியஸ்லி ஹேட் டேக்கன் நோ நோட்டீஸ். ஆக்சுவலி அவனை பார்க்கவே இல்லை, அதுதான் உண்மை. ஐ திங்க் ஹி வாஸ் ஸ்மாலிஸ். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் குட்டையாக கோழையாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஹேஸ் டு டார்க், ஃபேஸும் கொஞ்சம் டார்க்காக அந்த கருப்பாக அந்த மாதிரி தான் இருந்தது. ஹிஸ் ஹேட் வாஸ் புல்லுடு ஓவர் ஹிஸ் ஃபேஸ். ஆனால் ஒரு தொப்பி போட்டிருந்தா, அந்த தொப்பி வந்து அவனுடைய
கண்ணு மறைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த தொப்பி அவனுடைய முகத்தை மறைச்சிட்டு இருந்ததுன்ற ஒரு அடையாளத்தை சொல்கிறான். ஐ திங்க் he appeared to have a mole on his chin. அது இல்லாமல் அவனுடைய சின்னில் ஒரு மச்சம் இருந்தது, அவனுடைய கன்னத்தில் ஒரு மச்சம் இருந்தது. பட் ஐ வுட் நாட் இட் மே ஹாவ் பீன் ஜஸ்ட்டு, ஆனால் எனக்கு முழுசாக தெரியல அப்படின்ற மாதிரி பதட்டுறாரு, பேபிள் பண்ணுறா ரோஜர். அதுக்கு வெஸ்டன், எ மோல் இஸ் இமேஜினேஷன் அட் ஒர்க்கு. எனக்கு மச்சமா? அவருடைய கற்பனைங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எ மோல், எஸ் ஆமாம் ஒரு மச்சம் இருக்குதுன்னு சொல்கிறியா? தட் மேன் ஹேட் அ மோல். அவனுக்கும் அதே மச்சம் தான் இருந்தது. யாருக்கு? அந்த கோர்ட்டு வாசப்படியில் இவரை ஒராசிட்டு போனால் ஒருத்தன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆரம்பத்தில், அவனை. த மேன் ஹூ ப்ரஷ்டு அகெயின்ஸ்ட் மீ, என்னை மோதிட்டு போனவும் அப்படி தான் இருந்தான். ஆன் த ரைட் சைட் ஆஃப் ஹிஸ் ஜா, அவனுக்கும் ரைட் சைடில் அந்த மச்சம் இருந்தது. ஐ கேன் see it as if he were standing here. நான் அவனை பார்த்தலையே, அவனும் அப்படியே தான் இருந்தான். வி மஸ்ட் கெட் ரிட் ஆஃப் திஸ் அட் ஒன்ஸ். சரி இந்த பார்சல் வந்து கண்டிப்பாக ஏதோ டேஞ்சராக தான் இருக்கும். நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு த்ரோ இட் அவே. நம்ம இதை தூக்கி வெளியே போடணும்னு சொல்கிறா அப்படி ரோஜர். டு யூ திங்க் இட் இஸ் சம் இன்ஃபோனல் மிஷின் சார்? இன்ஃபோனல் மிஷின்ஸ் மீன்ஸ் என்னன்னா அந்த ஹீட்டை உருவாக்குறது, டு மேக்கிங் ஹீட் அப்படின்னு அர்த்தம். இது ஏதோ ஒரு வெப்பத்தை உருவாக்குற மிஷினோ அல்லது ஏதோ ஒரு குண்டு போடுற மிஷினோ இருக்குமான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா மயிலாடுன்னு சொல்லி ரோஜர் கேட்க. வாட் ஷல் வி டூ வித் இட்? சரி இதை வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் வெஸ்டன், இண்டிகேட்டிங் த சைட் விண்டோ. அந்த சைட் விண்டோவை இண்டிகேட் பண்ணி வெஸ்டன் சொல்கிறார், ஓப்பன் த விண்டோ அண்டு ஐ ஷல் த்ரோ இட் ஆஸ் ஃபார் இன் டு த கார்டன் as ஐ கேன். இந்த விண்டோவை நீ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேருந்து தூக்கி எவ்வளோ தூரம் வீச முடியுமோ தோட்டத்தில் தூக்கி நான் அந்த பார்சலை வீசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த வெஸ்டன். அதுக்கு ரோஜர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னா, பட் இட் மே எக்ஸ்ப்ளோர்ட் சார் இஃப் யூ த்ரோ இட். சரி ஆனால் நம்ம இப்படி தூக்கி போட்டோம்னா அது வெடிச்சிருமே அப்படின்னு சொல்கிறாரு வெஸ்டன். வாட் இஸ் சர்டன் இஸ் தட் இட் வில் எக்ஸ்ப்ளோர்ட் இஃப் யூ டு நாட். நம்ம இதை தூக்கி போடலனாலும் இதை வெடிக்க தான் போகுதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் லையிங் ஹியர்? ஆமாம் எவ்வளோ மணி நேரம் இது இங்கே இருக்குதுன்னு சொல்லு ரோஜர். இட் கேம் அபவுட் 9 o'clock மை லார்ட். இது 9 மணிக்கு வந்தது மை லார்ட் அப்படின்னு சொல்கிறாரு வெஸ்டன். இன் அன் அகனி நியர்லி 3 hours ago ஓப்பன் த விண்டோ ரோஜர். என்னது இந்த பார்சல் இங்கே வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுதா? விண்டோவை ஓப்பன் பண்ண முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு ரோஜர். நோ சார். அதுக்கு அவன் சொல்கிறான், யூ ஓப்பன் த விண்டோ. வேண்டாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். லெட் மீ ஹேண்டில் த திங். மை லைஃப் இஸ் நத்திங். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், நான் தூக்கி எறிகிறேன். யுவர்ஸ் இஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ டு இங்கிலாந்து. ஏன்னா தூக்கி எறியும் போது அந்த பார்சல் தூக்கும்போது அது வெடிச்சிருச்சுன்னா அது வந்து நீங்கள் அநியாயமாக இறந்துருவீங்க. ஏன்னா உங்களோட லைஃப், நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க, ஒரு லார்ட்ஷிப் இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் உங்களோட உயிர் வந்து இந்த இங்கிலாந்துக்கு தேவை. நான் வந்து ஒன்றும் இல்லை, அதனால் என்னோடய உயிர் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப பணிவாக ரோஜர் ஹார்ட் டச்சிங் லைன்ஸை கொடுக்குறா. அப்படி யாரை பார்த்துன்னா வெஸ்டனை பார்த்து. வெஸ்டன், நோ ரோஜர் நோ. அதுக்கு வெஸ்டர்ன் சொல்கிற, இல்லை ரோஜர், யூ ஆர் யங். நீ வந்து ரொம்ப இளமையான ஒரு பையன். ஐ ஹாவ் ஹேட் மை லைஃப். நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். தெர் ஆர் ஸ்டில் கிரேட் திங்ஸ் ஃபார் யூ டு டூ இன் த வேர்ல்டு. இந்த உலகத்தில் நீ இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய வளர வேண்டியது இருக்குது, நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது. யூ மஸ்ட் லிவ். நீ கண்டிப்பாக வாழணும். அண்ட் ரைட் மை லைஃப் ஃபார் த போஸ்டரிட்டி. அப்படின்னா ஆஃப்டர் டெத்துன்னு அர்த்தம். நீ என்னுடைய வாழ்க்கையை, என்னோடய சுயசரிதையை என்னோடைய டெத்துக்கு அப்புறம் நீ எழுது. அதனால் நீ இதை கண்டிப்பாக பண்ணணும். டூ ஆஸ் ஐ சே. சரி நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி, ஆஸ் ஐ ப்ராமிஸ் யூ ஷல் எக்ஸசைஸ் த கிரேட்டஸ்ட் கேர். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அப்படி. ஆஸ் ரோஜர் ரஷஸ் டு த விண்டோ. சரி உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா ரோஜர் வெளியே போய் விண்டோவை திறக்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணான். நோ வெயிட், எ பெட்டர் ஐடியா, த கார்டன் இஸ் ஃபெயில். இல்லை வெயிட் பண்ணு, இது ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கே. அந்த லேண்டை தொடச்சிட்டு இருந்தான் இல்லையா அந்த கார்டனர், அவனோட அந்த பெயில் இருந்ததில்ல, அந்த பக்கெட் இருந்ததில்ல, இட் இஸ் ஸ்டில் அந்த லேண்டிங். இது இன்னும்
அதான் அந்த இடத்துல அந்த ஸ்டெப்பு கீழே ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல ஒரு பக்கெட் வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லணும் இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்கும், அதை போய் முதல்ல பார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரோஜர். எஸ் அப்கோர்ஸ், ஆமாம் இருக்குது. ஈஸ் அவுட் ஆஃப் த ரூம் அண்ட் பேக் இன் எ மூமெண்ட் வித் த உடன் ஃபெயில் ஆஃப் வாட்டர். உடனே போயிட்டு ஒரு உடன் ஃபெயில் ஆஃப் வாட்டர், ஒரு பக்கெட், அது எப்படின்னா அது உடன் மரத்தாலான பக்கெட், அது வாட்டர் உள்ளே இருக்குது. விச் ஸ்டில் ஆஸ் த வெட் கிளீனிங் ரேக் அங் ஓவர் இட்ஸ் எட்ஜ். அதை பார்க்கும்போது அந்த ஒரு ரஃப்பாக ஒரு சாக்கு இருந்தது, அதை துடைக்கிறதுக்கு சாக்கு, அதுவும் அது மேலே இருந்தது. வெஸ்டர்ன் ஸ்டாண்ட் பேக், ஹீ பிக்ஸ் அப் த பார்சல் ஜிஞ்சர்லி. ரைட் கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுன்னு சொல்லி. ஜிஞ்சர்லி மீன்ஸ் கேர்ஃபுல்லி, கைண்ட்லி நோட் டவுன், ஜிஞ்சர்லி மீன்ஸ் கேர்ஃபுல்லி. கேர்ஃபுல்லாக அதை என்ன பண்ணுறாரு வெஸ்டர்ன் இருக்காரு. வி டு நாட் நோ வாட் மே ஹேப்பன். நமக்கு தெரியாது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. He inserts the parcel lengthwise into the pail at the full stretch of his arm. பொறுமையாக எடுத்து அந்த பார்சலை அந்த பக்கெட்டை கொண்டு வந்தான் இல்லையா ரோஜர், அதில் போட்டு அப்படியே அமுக்குறாரு. ஹிஸ் ஹெட் அவர்டட் ஹிஸ் ஐஸ் வாட்சிங் ஃப்ரம் தேர் எக்ஸ்ட்ரீம் கார்னர்ஸ். அது இப்போ எப்படின்னா ஒரு குண்டை வந்து ஒரு ஒரு வெடிகுண்டு, அந்த வெடிகுண்டு பார்சலை வந்து நம்ம பக்கெட்டில் எடுத்து வைக்கும்போது நம்மளுடைய கண் எப்படி இருக்கும், நம்மளுடைய கழுத்து சேஃப் இப்படி அப்படியே திரும்பிக்கிட்டு, பட் நம்மளுடைய பார்வை அந்த பக்கெட்டை சுற்றி தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப காசியஸாக வைக்கிறாரு. தெர் இஸ் நாட் எனஃப் வாட்டர், நாட் எனஃப் டு கவர் இட். அடாடா தண்ணி பத்தலையே, இது கவர் ஆகலையே இந்த பார்சல். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்சலை வச்சு தண்ணி வச்சோம்னா அது நமுத்து போயிடும், அது வெடிக்காது அப்படின்ற ஆங்கிளில் இவங்க பிளான் பண்ணுறாங்க. ரோஜர், ஐ வில் கெட் சம், ஐ ஷால் நாட் பி அ மூமெண்ட். வரேன் நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், உடனே வந்துடுறேன், பயப்படாதுன்னு சொல்லி பயப்படாதேன்னு சொல்லி ரோஜர் போகிறான். வெஸ்டர்ன், நோ டோன்ட் கோ த ஃப்ளவர்ஸ். இல்லை போகாத, அங்கே பாரு இந்த ஃப்ளவர் ஃபாட் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் அதை காட்டுறாரு. இண்டிகேட்ஸ் எ பவுல் ஆஃப் டேஃபோடைல்ஸ். அந்த பூ கொத்துற அந்த பூ தொட்டியில் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதை இண்டிகேட் பண்ணும்போது அதை எடுக்கிறாங்க. ரோஜஸ் ஆஃப் கோர்ஸ். ஹீ ஃபுல்ஸ் த டேஃபோடைல்ஸ் ஃப்ரம் தேர் செட்டிங். அந்த செட்டிங்லேருந்து அந்த பூந்தொட்டிலேருந்து அந்த டேஃபோடைல்ஸ் ஃப்ளவர்ஸை எடுத்துகிட்டு த்ரோயிங் தம் ஆன் த டெஸ்க் இன் கிஸ் அஜிடேஷன் அண்ட் போஸ் த வாட்டர் இன் டு த பெல். பூவை தூக்கி அந்த ஒரு பதட்டத்தில் தூக்கி வீசிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அந்த பக்கெட்டில் என்ன பண்ணுறான் ரோஜர் ஊற்றுறான். தட்ஸ் ஹஸ் டன் இட். வெரி குட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிற, பரவாயில்ல நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். வெஸ்டர்ன் டிஸ்மேட் ஆஸ் ஹி டேக்ஸ் ஹிஸ் ஹேண்ட் ஃப்ரம் த பேக்கேஜ். அப்படியே மெதுவாக என்ன பண்ணுறா அப்படின்னா வெஸ்டர்னோ தன்னோட கை அமுத்திருக்கிற அந்த கையை எடுக்கிற. அப்படி நவ் இட் இஸ் கோயிங் டு ஃப்ளோட். இப்போ இது மூழ்க போகுதுன்ற. இட் மஸ்ட் பி வெட் த்ரூ ஆர் இட் இஸ் நோ யூஸ். இது கண்டிப்பாக எல்லாமே வெட் ஆகணும், ரொம்ப நலையணும், இல்லாட்டி நம்ம இது பண்ணக்கூடிய ஒர்க்கில் இது யூஸ்ஃபுல்லே கிடையாதுன்ற. ரோஜர், வி மஸ்ட் புட் சம்திங் ஹெவி ஆன் டாப் டு கீப் இட் டவுன். ரைட், என்ன பண்ணணும்னா வச்சு அமுத்தணும், இதை வெயிட்டை வச்சு அமுத்தணும். அப்போ தான் இது மேலே வச்சு அந்த பார்சல் மேலே ஏதாவது வெயிட் வச்சா தான் இது என்ன பண்ணும், உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி ரோஜர் சொல்கிறார். வெஸ்டர்ன், எஸ் கெட் சம்திங். ஆமாம், அதனால் ஏதாவது வெயிட்டாக ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிற. அப்படி ரோஜர், வாட்ஸ்அல் ஐ கெட், என்ன எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெஸ்டர்ன், எனிதிங் தட் இஸ் ஹெவி அண்ட் தட் வில் ஃபிட் இன் டு த ஃபெயில். எது வேணாலும் எடுத்துகிட்டு வா, அதாவது இந்த பக்கெட்டுக்கு நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி நல்லா வெயிட்டாக போட்டு உள்ளே மூழ்கிற மாதிரி எது இருந்தாலும் ஓகே. புக்ஸ், புக்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்ற. ரோஜர், டு ஹூம் புக்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ரோஜருக்கு அவன் திங்க் பண்ணுறான், ஐயோ புக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, புக்ஸு போட்டோம்னா அது வேஸ்ட் ஆயிருமோ, புக்ஸ் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம், அது எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இவர் இப்போது ஏன் இப்படி பண்ணுறாரு, புக்ஸ் எடுத்து வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நெக்லெக்டிங் இருக்குது அந்த இடத்துல. புக்ஸ் சார், பட் தே வில் கெட் வெரி வெட் ஒன் டே. புக்ஸ் நனைஞ்சிருமே சார், என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு வரவா வேண்டாம்னு சொல்ல. வெஸ்டர்ன், இந்த நேம் ஆஃப் எவன் பிரிங் த ஃபஸ்ட்டு 6 books ஆஃப் த செல்ஃப். அதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, இப்போ வந்து உயிர் முக்கியம், நான் போயிட்டு நீ அந்த ஷெல்ஃப் இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய 6 புக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்கிறேன். ரோஜர், snatching the books and bringing them, I suppose it cannot be helped. போயிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஸ்நாச்சிங், அப்படியே புக்கை அப்படியே வாரி எடுத்துகிட்டு வரான். ஐ சப்போஸ் இட் கேனாட் பி ஹெல்ப். இப்படி இந்த புக்ஸ் எல்லாம் வீணாக போகுதுன்னு சொல்லி அவன் புலம்புறான். பட் சச் பியூட்டிஃபுல் பைண்டிங்ஸ் டூ. அதுவும் இல்லாமல் அந்த புக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பைண்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நார்மலாகவே வந்து இந்த ஜட்ஜஸ், இந்த வக்கீல், இந்த அட்வொகேட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய
புக்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய புக்ஸாக ரொம்ப வெயிட்டாக ரொம்ப அப்படியே அழகாக பைன் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த புக்ஸ் எல்லாமே இருந்தது. ஹி பிக்ஸ் த வெட் க்ளாத் ஆஃப் த எட்ஜ் ஆஃப் த பெயில். அது இல்லாமல் அந்த கார்டனர் வச்ச பெயில் அந்த ஒரு சாக்கு பை மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, சொன்னோம் இல்லையா, அந்த பெயில் அந்த சாக்கு பை என்ன பண்ணுறான், வெளியே எடுக்கிறான். ட்ராப்பிங் இட் ஆன் த கார்பெட்டில் தூக்கி கீழே போட்டு அண்ட் பிளஞ்சஸ் த புக்ஸ் இன் டு த வாட்டர். ஏன்னா அதை எடுத்தால் தான் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். போட்டு புக்ஸ் எல்லாத்தையும் வெயிட்டாக வச்சு அப்படியே அமுத்தி விட்றான் ரோஜர். விச் வெரி நேச்சுரலி ஓவர்ஃப்ளோஸ் அட் திஸ் நியூ இன்கர்ஷன். இன்கர்ஷன் அப்படின்னா அப்படியே தண்ணி நிறைஞ்சி வழியுது. நல்ல வெயிட் வச்சதுனால தண்ணி என்ன பண்ணுது, அப்படியே நிறைஞ்சி வழுது. பாருங்கள், இந்த ஒரு பார்சலை செயலிழக்க சொல்கிறது. இப்போ வெடிகுண்டை செயலிழக்கிறது எவ்வளோ பெரிய, செயலிழக்க வைக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இவங்க ஸோ அது வந்தது நிச்சயமாக ஏதோ ஒரு பிளாஸ்டிங் திங்காக தான் இருக்கும், ஒரு எக்ஸ்ப்ளோடிங் மேட்டராக தான் இருக்குன்னு சொல்லி அதை என்ன பண்ணுறாங்கன்னா இது பண்ணுறாங்க, அதோட பவரை குறைக்க பிளான் பண்ணுறான். வெஸ்டன் லெட்டிங் கோ ஹிஸ் ஹோல்ட் ஆன் த பேக்கேஜ் அண்ட் சிட்டிங் பேக் ஆன் ஹிஸ் ஹீல்ஸ் வித் எ சை ஆஃப் ரிலீஃப். அப்படியே வெஸ்டன் என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட அப்படியே தண்ணி மூழ்கி அப்படியே கொட்டுது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது நல்ல வேலை செய்யுது. அப்போ இது நிச்சயமாக அது ரொம்ப சிங்க் ஆயிரும், டோட்டலாக அதில் இருக்கக்கூடியது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. வெல் அண்ட் ட்ரூலி ட்ரவுன். அப்பா நல்ல என்ன பண்ணுது, இது மூழ்குது. இ மாப்ஸ் ஹிஸ் ஃபோர்ஹெட் அண்ட் ரோஜர் கொலாப்சஸ் இன்டு த நியரஸ்ட் சேர். ரோஜர் என்ன பண்ணுறான்னா, இ மாப்ஸ் ஹிஸ் பொருள்னா அப்படியே நெற்றியில் வரக்கூடிய இந்த வேர்வை தொலைச்சிட்டு அப்படியே போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரில் அப்படியே உட்காரான். என்டர் லேடி வெஸ்டன். இங்கே ஒரு லேடி வெஸ்டன் வராங்க, அவங்க ஒய்ஃபு, வித் எ ட்ரே ஆன் விச் இஸ் எ கிளாஸ் ஆஃப் ஒயின் அண்ட் சம் பிஸ்கெட்ஸ். பாருங்கள் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், ஒயின் கொண்டு வராங்க கிளாஸில், அண்ட் சம் பிஸ்கெட்ஸ் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வராங்க. லேடி வெஸ்டன் சீயிங் தேயர் ஸ்ட்ரேஞ்ச் ஆக்குபேஷன். என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க இவங்க, ஏன் இப்படி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா ஒரு பக்கெட் இருக்குது, இங்கெல்லாம் தண்ணியெல்லாம் சிந்திருக்குது, இந்த டேஃபோடில்ஸ் ஃப்ளார்ஸ் எல்லாம் தூக்கி வீசியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த பார்சல் வந்தது அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. இவங்களுடைய சீன் எங்கேருந்து கட் ஆகுது அப்படின்னா, அந்த பீஸ் ஆஃப் பேப்பர்லேருந்து தான் இவங்களுக்கு தெரியும், த்ரெட்டனிங் பேப்பர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பார்சல் வந்த மேட்ரு இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. லேடி வெஸ்டன் சீயிங் தயர் ஸ்ட்ரேஞ்ச் ஆக்குபேஷன். ரிச்சர்ட், வாட் ஹேவ் யூ காட் இன் த பெயில். ஆமாம், என்ன பண்ணியிருக்கீங்க இந்த பெயிலை வச்சு, இந்த பக்கெட்டை வச்சுன்னு சொல்கிற. அதுக்கு வெஸ்டன் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்படி a package that came this morning, the man who brought it was the same fellow. ஒரு பேக்கேஜ் ஒன்று வந்துச்சு இல்லையா இன்றைக்கி மார்னிங், அதை the man who brought it was the same fellow. இந்த பீஸ் ஆஃப் பேப்பர், இந்த ரிமெம்பர் சீசர் அப்படின்ற அந்த பேப்பர், த்ரெட்டனிங் பேப்பர் கொண்டு வந்தான் இல்லையா, அவன் தான் கண்டிப்பாக என்னை அந்த ஒரிசனா இல்லையா அந்த கோர்ட்டுடைய வரண்டாவில் அவன் தான் இதையும் கொண்டு வந்திருக்கிறான், என்னை கொல்றதுக்காக புது பிளான் பண்ணி இந்த பாஸ் அனுப்பிச்சிருக்கிறான். அகெயின்ஸ்ட் மீ எஸ்டர்டே அண்ட் ஸ்லிப்டு தட் பேப்பர் இன் டு மை பேக்கெட். அவனே தான் இந்த பேப்பரையும் வச்சுருக்கிறான். தே தாட் ஐ வுட் ஓப்பன் இட் த ஃபூல்ஸ். அவங்க நினச்சிருக்கிறாங்க நான் இதை ஓப்பன் பண்ணுவேன், முட்டாள்கள், நான் ஓப்பன் பண்ணும்போது வெடித்து செத்துருவேன்னு சொல்லிட்டு. இஸ் பிகினிங் டு ஃபீல் பெட்டர், முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யார், நான் ஒரு ஜட்ஜ் இல்லையா, நான் போய் அப்படியெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி அவர் பண்ண ஒர்க்கை நினச்சி அவரே ஃபீல் பண்ணிக்கிறாரு. பட் வி ஹாவ் பீன் ஒன் டூ மெனி ஃபார் தெம். ஆனால் நான் அவங்கள மாதிரி முட்டாளாக இருக்க மாட்டேன் அப்படின்றத அவங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல வர அப்படின்னு சொல்கிறாரு. லேடி வெஸ்டன் இன் வைல்டு டிஸ்மே. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க இவங்க. யூ ஆர் மேக்கிங் எ மெஸ் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிராண்ட் நியூ. அங்கே கார்பெட்டில் எடுத்து அந்த துணி எடுத்து போட்டாங்க இல்லையா, அந்த ஷாக்கு பை மாதிரி, அந்த அப்படியே நனைஞ்சு அந்த இடத்துல கசகசன்னு ஆயிடுச்சு. ஐயோ, என்னுடைய பிராண்டட் பியூட்டிஃபுல் இந்த கார்பெட்டை இவ்வளோ மோசமாக்கிட்டீங்களேன்னு சொல்லி வெஸ்டர்ன் இன்ட்ரப்டிங் ஏர் ஹேங்க்ரிலி. கோவத்தை ஃப்ரான்சிஸ் வெளிப்படுத்துகிறேன். அதுக்கு வெஸ்டர்ன் சொல்கிறா, இன்ட்ரப்டிங் ஏர் ஹேங்க்ரிலி ஃப்ரான்சிஸ் த தண்டர் ஆஃப் கேர் நேம் கொஞ்சஸ் கேர் ஸ்பீச். ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு இது தெரியுது இவருக்கு, ஒரு இடி அந்தளவுக்கு. வாட் டஸ் யுவர் பியூட்டிஃபுல் பிராண்ட் நியூ கார்பெட் மேட்டர் வென் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் லைஃப் இஸ் அட் எ ஸ்டேக் யூ ஷாக் மீ. என்னது, உன்னுடைய புருஷனோட உயிர் இங்கே ஊசலாடிட்டுருக்கு, உனக்கு இப்போ இந்த கார்பெட், அழகான கார்பெட் போயிடுச்சு, நாங்கள் அதை அழுக்கு பண்ணிட்டோம் அப்படின்ற பற்றி தான் நீ பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி
இந்த கார்பெட்டை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அகெயின் இந்த லேடி வெஸ்டர்ன் அவங்களுக்கே ஒரு இந்த காமிக் சென்ஸில் இது பண்ணுறாங்க. என்ன மேட்ரு அப்படின்றது புரிஞ்சிக்காமல் அவங்க பேசுகிறாங்க. ஸோ அவங்க கரெக்டான வழியில் தான் போவாங்க. இவங்க தான் வந்து ரொம்ப ஓவராக எக்ஸாகரேட் ஆகி இந்த மாதிரி பார்சலில் வெடிகுண்டெல்லாம் இருக்குது, அது வெடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையாக அந்த பார்சலில் வந்து என்ன இருக்குது, வெடிகுண்டு தான் இருந்துச்சா இல்லை வேறு ஏதாவது பொருள் வந்ததா, இது வெடிக்குமா வெடிக்காதா, இந்த ரிமெம்பர் சீசர் அப்படின்றதில்ல ட்விஸ்ட் என்ன, இந்த கிளைமேக்ஸ் என்ன ஏது அப்படின்றது என்ன ரிமைனிங் வி வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஸோ இதுவரையிலும் நடந்த வீக்லி டெஸ்ட்டோடைய பேப்பர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுங்க. சரியா? கொடுத்த போர்ஷன் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ்.